ஸோ வணக்கம் கைஸ், நாம் வந்துட்டோம் மினி விலாக். இந்த மினி விலாக் எதுக்குன்னா, நம்மள பிக் டே ஈவெண்ட் பிளானர்ஸ். ஸோ மும்பையில் இருக்கிறாங்க இவங்க. ஸோ அவங்க இன்னைக்கு அவங்களுடைய ஈவெண்ட்டில் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வாழை மரம் வெட்டணும். கல்யாண வீட்டுக்கு தமிழ் கலாச்சாரப்படி நம்மளுக்கு வாழை மரம் தான் முக்கியம். ஸோ அந்த வாழை மரத்தை இவங்க ரொம்ப நல்ல சாய்ஸ் பண்ணி வெட்டி க்ளீனாக எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த பழத்தை பாருங்கள், ஒரு பழமும் சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ அந்த மரத்தை தான் வெட்டிட்டு வராங்க. ஸோ இந்த மரம் வெயிட்லேயும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அந்த வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து நாங்கள் வந்து மரத்தை கட்டியாச்சு கைஸ். ஸோ ஒரு கல்யாண வீட்டுக்கு வாழை மரம் தான் ரொம்ப முக்கியமானது தமிழ் கலாச்சாரப்படி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இரவு நம்மளுடைய ஃபங்க்ஷன் ரெடி ஆயிடுச்சு கைஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து பொன்னழைப்பு. ஸோ கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னே நைட்டு வந்து பொண்ணு அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்தோம். ஸோ டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இலெல்லாம் க்ளீனாக நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க கைஸ். ஸோ அந்த க்ளீனிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுற பசங்களுக்கும் க்ளீனாக சிரிச்சுக்கிட்டே சர்வ் பண்ணுங்கள், அதெல்லாம் க்ளீனாக சொல்லி கொடுத்து தான் நாங்கள் சர்வ் பண்ணோம். ஸோ அந்த சர்வ் பண்ணுற பசங்களும் சும்மா அருமையான சர்வ் பசங்க. ஸோ அவங்களும் நல்லா க்ளீனாக நீட்டாக எல்லாம் பண்ணாங்க. ஸோ யாருக்கும் எந்த மூஞ்சி காட்டாமலும் எதுவும் பண்ணாமலும் சூப்பராக க்ளீனாக பண்ணாங்க. ஸோ இன்றைக்கியோட டிஷ் வந்து அப்பளம், ஒயிட் ரைஸ், வடை, ஒரு பொரியல். ஸோ அதுக்கப்புறம் சாம்பார், வத்த குழம்பு, ரசம். ஸோ சாம்பார், வத்த குழம்பு, ரசம் தான் இன்னைக்கு. ஸோ ஸ்பெஷலாக ஒரு பாயசம் இருந்துச்சு. இந்த டீம் எல்லாம் க்ளீனாக இருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், ஒயிட் ஷர்ட்டோட எல்லாம் அருமையாக இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த பாயசம் கைஸ். சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நம்மளுக்கும் பசி எடுக்கலாம் கைஸ், எங்களுக்கு சோறு தான் முக்கியம். ஸோ அந்த சோறுக்கு நாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது கொஞ்சம் தான் கைஸ். ஸோ அது சாம்பாரில் தான் சாப்பிட்டோம். இவர் தான் நம்மளுக்கு நம்ம மச்சான், நம்மளுக்கு தோழர், எல்லாமே இவர் தான். நம்மளுக்கு இருக்கிறாங்க நிறைய பேர். ஸோ அந்த நிறைய பேர் கூட நம்ம சாப்பிட்றது ஒரு தனி மஜா தான் கைஸ். ஸோ அதனால எல்லாத்துக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ நாம் வந்து வத்த குழம்பு கைஸ், வத்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு அந்த ஈவெண்ட்டில். ஸோ அந்த ஈவெண்ட்டில் எனக்கு வத்த குழம்பு நான் எப்பவுமே மோஸ்ட்லி திங்க மாட்டேன். ஸோ அந்த வத்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ நிறைய சாப்பிட்டதே வத்த குழம்பு வச்சு தான். ஸோ அந்த வத்த குழம்பு அடிக்கடி நான் கேட்டுகிட்டே இருந்தேன், எனக்கு போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ யாரும் எந்த மூஞ்சியும் காட்டல, இவரை பாருங்கள். ஆனால் அவர் மூஞ்சி ஸ்மைலாக தான் காட்டினார். ஸோ அவரும் தம்பி தான். ஸோ எல்லாருமே ஃபேமிலி தான். ஸோ எந்த பிளானும் இருந்தாலும் உங்களுக்கு ஈவெண்ட்டில் எது இருந்தாலும் நம்மளுடைய மும்பையில் கைஸ் தலை வாழை போட்டு வேற லெவலில் எத்தனை பொரியலாக இருந்தாலும் எத்தனை குழம்பு வேணுமென்னு சொல்லுங்கள் கைஸ். தமிழ்நாட்டில் சைடில் நம்ம பிக் டே ஈவெண்ட். ஸோ பிக் டே ஈவெண்ட் நம்ம பண்ணுறோம், எல்லாமே ரெடியாக தான் இருக்குது கைஸ். ஸோ நம்ம பிளான் எல்லாம் ரெடியாக முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன். ஸோ யாருக்கு காண்டாக்ட் பண்ணணுமோ, இலை சாப்பாடு, பிரியாணி, எது வேணுமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். த பிக் டே ஈவெண்ட் பிளானர். ஸோ பிளான் பண்ணுங்கள். இந்த ஈவெண்ட்டு நாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்.